தவமாக இருந்தாங்க. அந்த அம்மா தவமாக நின்று பிரார்த்தனை பண்ணாங்க, தவமாக இருந்து தைரியமாக இருந்தாங்க, தவமாக இருந்து நம்பிக்கையாக இருந்தாங்க, தவமாக இருந்தால் நம்பிக்கை கொடுத்தாங்க. அந்த அம்மாவோட ஒவ்வொரு வார்த்தையும் இவருக்கு அவ்வளோ பெரிய டானிக். அந்த அம்மா சொல்லும், சார் மோகன் சார் வந்துடுவார் சார், இந்த மனுஷன் இவாசின் கோமா. அந்த அம்மா சொல்லும், கிரேட் லேடி. ஸோ இவரோட ஒய்ஃபோட புண்ணியமும் குழந்தைங்களோட புண்ணியமும், இவர் மறுபடி சொன்ன மாதிரி ஹரா படத்தை முடிக்கணும்னு திருப்பி வந்திருக்காரு. இல்லை, நிறைய படங்கள் பண்ணணும் ஆசைப்படுறோம். நிறைய நல்ல படங்கள், நல்ல கண்டென்ட் வித்தியாசமாக கொடுப்பாரு. அந்த நல்ல படங்கள் மக்கள் ரசிப்பாங்கன்னு நினைப்பேன். என்னோட நினைப்பு, என்னோட ஆசையும் கூட. இந்த படத்தை பொறுத்தவரை நாங்கள் முதல்ல சொன்னதை பாடல்கள் இருக்கக்கூடாதுன்னு இருந்தோம். ஆனால் அப்படி ஒரு 3-4 பாட்டு வச்சுட்டாரு, நல்லா வந்திருக்கு. மியூசிக் டைரக்டர் பிரமாதமாக மியூசிக் போட்டிருக்காரு. எல்லா பாடலுக்கும் இவர் தான் லிரிக்ஸ். நீங்கள் ஆடியோ ரிலீஸில் பாடல்கள் கேட்பீங்க, எக்ஸ்ட்ரானரியாக எழுதியிருக்கார் லிரிக் நம்ம விஜயஸ்ரீ அவர்கள் தான். ஸோ அது எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் நினைக்கிறது உடனே. இது நான் இங்கே கம்பேர் பண்ணி பேசுகிறேங்கிறது இல்லை. நான் முதல்ல பார்த்த டைரக்டர்ஸில் ஸ்கிரிப்ட் இல்லாமல் பண்ணிட்டு இருந்ததுல முதல் ஆள் மணிவண்ணன் தான். அவரை அறிமுகப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிது ஆஸ் எ டைரக்டர். மணிவண்ணன் இன்றைக்கி அவர் நம்மளோட இல்லை. அவர் தான் ஸ்கிரிப்டை இல்லாமல் ஸ்கிரிப்ட் மாதிரி எப்படி இந்த 3 கேரக்டருக்கு வசனங்கள் எப்படி சொல்லணும்னு பண்ணாமல் அப்படியே பிளான் பண்ணி சொல்லிட்டு போயிட்டுருப்பார். ஃபென்டாஸ்டிக் டைலாக் சொல்லுவார். அதுக்கப்புறம் அந்த மாதிரி சென்ஸு இவர் தான். இவர் என்னென்னா எப்படி என்ன தெரிய மாட்டேங்கிறது. லிரிக்ஸு பாவம் நம்மளோட பேசிகிட்டு இருப்பார், சார் இந்த மாதிரி ஒரு பாட்டு, இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பாட்டுன்னு என்னங்க அப்படின்னு டப்புன்னுவார். அங்கேயே ஒரு வாட்ஸ்அப்லேயே ஒரு லிரிக்ஸ் அனுப்புவார். அந்த மனுஷன் லண்டன்லேருந்து போட்டு மியூசிக்கு நெக்ஸ்ட் டே வரும், ஏதோ வரும் வந்து, எப்படி சார் இது? இல்லை சார், அப்படியே நம்ம ஜாலியாக ஈவினிங் பேசிட்டு இருந்தாலே அப்படின்னு. எவ்ரிதிங் ஹி டஸ் இன் தட் கிளாஸ். அதாவது அது ஒர்க் பண்ணிகிட்ருப்பார், ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறது தெரியவே தெரியாது. அதுதான் அவர்கிட்ட சிறப்பான குணம்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை பொறுத்தவரை நான் ஒர்க் பண்ண இந்த இன்ஃபேக்ட் இன்னும் சுரேஷ் மன்னன் நம்ம நண்பர் இங்கே இருக்கிறாரு. அவர் முதல் கேமரா ஒர்க் பண்ணதும் நான் நடித்த படம் தான் பாலாஜி சார் படம். கேமராமேன் கம் டைரக்டர் கம் ஆக்டராக இருக்கிறார். அவர் நம்மளோட இங்கே இருக்கிறார், நம்மளோட ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர்லேருந்து இன்றைக்கி இருக்கிற ஆர்டிஸ்ட்டு சுவாதி வரைக்கும் இந்த படத்தில் எல்லோரும் சேர்ந்து நடிச்சிருக்கோம். ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எப்பவும் போல நான் நம்பியிருக்கிறது என்னோடய ரசிகர்கள் தான். ஆடியன்ஸு டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்னு நான் நம்புகிறேன். டீசர் பார்த்துட்ருக்கீங்க. சொன்ன மாதிரி ஆடியோ இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஆடியோ கேளுங்க, படத்தை பாருங்கள். எப்பவும் போல உங்கள் ஆசீர்வாதம் வேணும். ஊடக நண்பர்களாகட்டும், ரசிகர்களாகட்டும், டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் ஆகட்டும், எல்லாருக்கும் மிக்க நன்றி. வணக்கம். தேங்க்யூ.